ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 28/11/2024க்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். இன்றைக்கான கெஸிங் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா ஏபிஎஸ்சிபிஸில் 99 ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். நம்ம சப்போர்ட் தான் சொன்னோம். அந்த நம்பரே பார்த்தோன்னா மிஸ் ஆகிடுச்சு. நம்ம 047 தான் நம்ம பார்த்தோன்னா ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். ஆனால் 99 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு. ஸோ யாரும் ட்ரை பண்ணி கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா 2 நம்பர், அதாவது ஃபஸ்ட் நம்பர் அண்ட் லாஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்கள், 59 சரிங்களா. இந்த 59 அப்படிங்கிற நம்பர் வச்சு தான் நம்ம பார்த்தா ஒரு கெஸிங் எடுக்க போகிறேன் சரிங்களா. ஸோ இதில் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது முதல் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் 5, 9 அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல 59 அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 59 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த 2 நம்பர் தான் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ 59 அப்படிங்கிற நம்பரு அந்த இடத்துல ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது சரிங்களா. மொத்தம் 2 இருக்குது. ஸோ அங்கே ஒரு இப்போ இந்த மாதத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9 அப்படிங்கிற நம்பரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 56, அதாவது முதல் நம்பர் சரிங்களா. இங்கே உள்ள 5, 9, 5, 9, 9, 5. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அடிக்கிறப்ப இங்கேருந்து கரெக்டாக சரிங்களா 1, 2, 3வது நாள், அதாவது 3வது நாள் மேலே போகும்போது பி போர்டு 8 அப்படியே பார்த்துங்க, 8, 2, 6, 6, 6. ஸோ என்ன இவ்வளோ மார்க் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ அதுக்கு ஒரு கெஸிங் சொல்கிறேன் சரிங்களா. 2 நாள் கேப் விட்டு பி போர்ட்லேருந்து பாருங்கள், 0, 1, 1, 0, 5 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துங்க, இங்கே அதே மாதிரி 2 நாள் கேப் விட்றேன். இந்த இடத்துல 5, 8, 5, 6, 7 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 நாள் கேப் வரும். இந்த இடத்துல 6, 3, 1, 0, 6 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. ஸோ இதுலேருந்து நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வர்றதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இதுலேருந்து நம்பர்ஸ் நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நம்பரை அடித்தாங்கன்னா எப்படி நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க சரிங்களா. இப்போது நமக்கு நெக்ஸ்ட்டு கெஸிங்கில் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு 95, 53 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. 95, 53. ஸோ இந்த 95, 53 அப்படிங்கிற நம்பர் பார்த்தோன்னா நமக்கு 95, 03 அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் நமக்கு பார்த்தோன்னா பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்துங்க, 2 நாள் கேப் விட்டு 89, நடுவில் 2 நம்பர் பாருங்கள், 84, 98, 84 சேர்ந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 48, 99 சரிங்களா. 48, 99 சரிங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப இதுலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. 84ன்னு சொல்லி 89, 48. ஸோ இங்கே 48, 99 சொல்லி அடிச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நாள் கேப் விட்டு நமக்கு 2 நாள் கேப் விட்டோம். அதே மாதிரி இந்த இடத்துல 49, 61ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு 2 நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு இந்த 2 நம்பர் மேட்சிங் பண்ணி தான் நம்ம பார்த்தோன்னா நம்பர்ஸ் எடுக்கிறோம் சரிங்களா. 503 அப்படிங்கிற நம்பரு, 953 2 நம்பர் பார்த்தோன்னா பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தோன்னா 3 நம்பர் பார்த்தோன்னா பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இதில் நமக்கு காமனாக வர நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 அப்படிங்கிற நம்பர், இங்கே 8, 8ன்னு சொல்லியிருக்கு. இங்கே நமக்கு காமன் நம்பர் இல்லை அப்படின்னா 61, இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா 61 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ 53க்கு நமக்கு ஏசி 53, 84ங்கிறது உள்ளே போயிடுச்சு. ஸோ 98 அப்படிங்கிற நம்பர் இங்கே நமக்கு வெளியே வந்திருக்கு. இங்கே உள்ள 61 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இதை பார்த்துக்குங்க. ஸோ இங்கே வந்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 8, 2, 6, 6ன்னு இருக்குங்களா. ஸோ இதுலேருந்து நமக்கு காமனாக எந்த இடத்துலேருந்து நம்பர்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் இடத்துலேருந்தும், அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா 8, 6, அடுத்த ரிசல்ட்டு 682 ஏபி பாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 0, 5, லாஸ்ட் எண்டிங் முடிகிற இடம் 5. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 0, 15 ரிசல்ட் வந்திருக்கு சரிங்களா. ஸோ அது இல்லாமல் 5, 7 சரிங்களா. 5, 7 அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏபி 57ங்கிற நம்பர் பாஸு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா 6, 6 அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு சரிங்களா. ஸோ 6, 6 முடிஞ்சனால இந்த இடத்துல நமக்கு 6, 1 அப்படிங்கிற இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ 6, 6ன்னு சொல்லி முடியறதுனால 3 டிஜிட் ரிசல்ட்டாக பார்த்தீங்கன்னா 616 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்திருக்கு சரிங்களா. ஸோ அதனால் 616 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏபிஎஸ்சிபிசியில் 66 அப்படிங்கிற நம்பர்ஸும் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷம் முதல்லே பார்த்தா இந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். பார்த்தோன்னா மிஸ் ஆகிடுச்சு சரிங்களா. நான் மறுபடியும் அந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் பார்த்துக்குங்க. 88, 82. ஸோ இன்னுமே எனக்கு நான் ஞாபகம் இருக்குது. ஆனால் என்னைக்கா இருந்தாலும் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ இன்ன வரைக்கும் எனக்கு பார்த்தோன்னா அடிக்கலை. ஸோ இந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பார்த்துங்க. கரெக்டாக 8, 8, 8 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 7,
அடுத்து வந்து பார்த்தோன்னா 7 7. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 6. ஸோ இந்த இடத்துல 6. ஸோ காமனாக உள்ள நம்பர் வந்து பார்த்தோன்னா 8 8 2, அதாவது 876 678 அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த ரம்மி நம்பர் தான் வரணும். ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா அடிக்கல. சரி 8 8 2 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. 72 77 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 66 26 அப்படின்னு சொல்லி தான் அடிக்கணும். சரிங்களா. ஸோ இந்த நம்பரு நாளைக்கு ஒரு நாள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. 626. ஸோ 66 16 66 26 அப்படிங்கிற நம்பர், இந்த 2 நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிசியில் 66 அப்படிங்கிற நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. ஸோ இது இல்லாமல் இப்போ 66 16 சொன்னோம் பார்த்தீங்களா, 616 626 3 டிஜிட்டில் எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஸோ இன்னொரு பேட்டர்ன் சொல்கிறேன். சரிங்களா. ஸோ நமக்கு இங்கேருந்து எடுக்கும்போது பார்த்துங்க, 8க்கு இந்த இடத்துல பி போர்டு என்ன நம்பர் இருக்கோ 8க்கு 8 அப்படியே வந்திருக்கு. அதே மாதிரி 5க்கு 5 அப்படியே வந்திருக்கு. சரிங்களா. இப்போ 4க்கு 4 அப்படியே வந்திருக்கு. ஸோ இங்கே நமக்கு அதே மாதிரி பி போர்டில் 9 அப்படி நம்பர் இருக்கிறதுனால 9க்கு 9 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 966ன்னு சொல்லி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா. 626 616. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே டி போர்டு நாளைக்கு 6 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். எந்த நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணாலும் டி போர்டு 6 வச்சுக்கோங்க. 66 16 66 26 69 66. ஸோ இன்னொரு 4 டிஜிட் நம்பர் மட்டும் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் 4 நம்பர்ஸ். சரிங்களா. ஏபிஎஸ்சிபிஸில் 66 அப்படிங்கிற நம்பர் ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. நாளைக்கு 9 அப்படிங்கிற நம்பர் ஆல் போர்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால, ஏன்னா நமக்கு கரெக்டாக இங்கே 9க்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 8க்கு 8 வந்திருக்கு, 5க்கு 5 வந்திருக்கு. ஸோ 4க்கு 4 வந்திருக்கு. சரிங்களா. ஸோ மறுபடியும் 9க்கு 9 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பாக்ஸில் வரது கூட வாய்ப்பு இருக்குது இந்த 966 அப்படிங்கிற நம்பரு. ஸோ ஒருவேளை இந்த 66 கூட நமக்கு ஏசியில் வச்சுட்டு 696 கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. ஸோ ஏபிஎஸ்சிபிஸில் 66 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ மொத்தம் 2 பேட்டர்ன் தான். சரிங்களா. இந்த பேட்டர்னில் நம்ம 66 அப்படிங்கிற நம்பர் ஸ்ட்ராங்கு. ஸோ அதனால் 66 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிங்க. சரிங்களா. ஸோ ஏபிஎஸ்சிபிசிக்கு நாங்கள் சொன்ன மாதிரி 616. ஸோ ஏசியில் மட்டுமே கூட வச்சுக்கோங்க. 626 696. சரிங்களா. அந்த 3 நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டாவது சொல்லக்கூடிய பேட்டர்ன் பார்த்துக்குங்க. ஸோ இந்த பேட்டர்னும் கம்பல்சரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 65. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல உள்ள 65 பாருங்கள். 65 2 நாள் கேப் விட்டு 85, திரும்ப 2 நாள் கேப் விட்டு 42, திரும்ப 2 நாள் கேப் விட்டு 32 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ஸை கம்பல்சரி ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா. இந்த 85க்கு கிராஸாக, சரிங்களா, இந்த 85க்கு கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா 85ன்னு அடிச்சிட்டாங்க. இப்போ இந்த இடத்துக்கு நேராக உள்ள நம்பர் 65க்கு பார்த்தீங்களா, இந்த 65 எடுத்து நமக்கு இந்த இடத்துல 65ன்னு அடிச்சிட்டாங்க. சரிங்களா. இப்போது இந்த இடத்துல 32 இருக்குது. 32க்கு இந்த 42க்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா 32க்கு பவர் நம்பர். சரிங்களா. 32க்கு பவர் நம்பர் 87ங்கிறது பிசி அடிச்சிட்டாங்க. அப்போது இந்த இடத்துக்கு நேராக உள்ள நம்பர் 42. 42க்கு இந்த இடத்துல பவர் பண்ணோம்னா 97. சரிங்களா. 97 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 397 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. 397. ஸோ இந்த நம்பரை திருப்பி 73 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 73 எதனால் அப்படிங்கிற சொல்கிறேன். ஸோ 73 அப்படிங்கிற நம்பரு, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக 9 ஒரு நாள் கேப் விட்டு 9. சரிங்களா. நெக்ஸ்ட்டு கேப்பில் பாருங்கள் 3 ஒரு நாள் கேப் விட்டு 3 சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா. ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல 9க்கு 9 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல உள்ள 3 எடுத்து நமக்கு சி போர்டில் 3ன்னு சொல்லி அடித்தாங்கன்னா 73. சரிங்களா. 973 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர் அடித்தாங்கன்னா 69 73. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 97 அப்படிங்கிற நம்பர் இங்கே வந்துச்சுன்னா 63 97 69 73 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. ஸோ ஏபிஎஸ்சிபிசியில் 73 37. ஸோ அதே மாதிரி 66 அப்படிங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்து ட்ரை பண்ணிங்க. வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 96 69 ஏபிஎஸ்சிபிசியில் இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிங்க. வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆல் போர்டில் எனக்கு ரிட்டன் 9 அப்படிங்கிற நம்பர் வரதுனால ஸோ 9 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.